பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத சத்தியம் புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அந்த மனிதர்கள் தான் முதலாவது நம்மை கைவிடுவாங்க தவிர ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு மனிதனை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக அவர் கடந்து போயிருக்கிறார். எப்பொழுதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து, எப்பொழுதும் பிதாவுக்கு சித்தமானது செய்கிற இயேசு கிறிஸ்து, ஒரு நாள் இந்த உலகத்தின் முழு பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மேல் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது. அப்பொழுது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய பிதாவின் முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு இமைப்பொழுது மறைக்கப்பட்டது. அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த இமைப்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது இயேசு கிறிஸ்து கதறினார். அதனால் அவருக்கு நன்றாக தெரியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கைவிடப்படும் பொழுது அவன் எவ்வளவு நிந்தைக்குள், அவமானத்துக்குள், மனவேதனைக்குள் இருப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன்னை என்றென்றைக்கும் ஆண்டவர் கைவிடவே மாட்டான். யார் உன்னை கைவிட்டாலோ, உன் கணவன் உன்னை கைவிடலாம், உன் மனைவி உன்னை கைவிடலாம், உன் பிள்ளைகள் உன்னை கைவிடலாம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிடலாம், உன் நண்பர்கள் உன்னை கைவிடலாம். இயேசு ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். வேதத்தில் பார்க்கிறோம், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த வியாதியோடு அந்த ஸ்திரீ எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்து தன் ஆஸ்திகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையவில்லைங்க. எவ்வளோ தன் ஆஸ்திகள், இந்த பணத்தையெல்லாம் செலவழித்து எவ்வளோ சீப் டாக்டர், எவ்வளோ பெரிய மருத்துவர்கள்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த வியாதி, அந்த இரத்தத்தின் உதிரப்போக்கு நிற்கவில்லை அந்த ஸ்திரீக்கு. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவ்வளவு திரளான கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீ தன்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தும் நடக்க முடியாமல் நகர்ந்து எப்படியோ அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாய் விடுவேன் என்று தொட்டால் விசுவாசமாய், அந்நேரமே அந்த ஸ்திரீ சுகமாகிட்டாலும். பிரியமானவர்களே, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த இந்த பெண்ணை இயேசு கைவிடலை, இயேசு சுகமாக்கினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த டாக்டர் நீங்கள் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் இனி சுகம் இல்லை என்று சொல்கிறார்களோ, இனி உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் கைவிடப்பட்டு இனிமே இந்த வாழ்க்கையில் உங்கள் அற்புதம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களோ, இன்றைக்கு இயேசு உங்கள் கரங்களை பிடிக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்குகிறார். அந்த அன்புள்ள ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது வேதத்தில் பார்க்குறோம், 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒருவன் படுக்கையாக இருக்கிறான். அவனை கொஞ்ச நாள் அவங்க குடும்பத்தார் வைத்து பார்த்துருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் பார்த்துருப்பாங்க, சுகமாயிடுவான்ட்டு. சுகமாகிற மாதிரியே இல்லை. குடும்பத்தார் கைவிட்டு போயிட்டாங்க. தனிமையில் இருக்கிறான். இயேசு அவனை தேடி வந்து சுகமாக்கினார். 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை இயேசு சுகமாக்கினார். குடும்பத்தார் கைவிடப்பட்டாங்க, ஆனால் இயேசு அவனை கைவிடவே இல்லைங்க. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில் அமர்ந்து கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, இயேசு உங்களை கைவிடலைங்க. எந்த உறவுகள் உங்களை கைவிட்டதோ அதே உறவுகள் உங்களை தேடி வரும்படி இயேசு வைப்பார். புதிய புதிய நண்பர்களை கர்த்தர் கொடுப்பார். இதை விட உங்களை மேலான ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமை, கண்ணீரின் நிலைமை, ஆண்டவரே என் கூட யாருமே இல்லையே, நான் அனாதையாய் தனிமையில் இருக்கிறேனே என்று தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவர் கூட இருக்கீங்கப்பா. ஒரு நாளும் கைவிடாத தேவன் என் ஆண்டவர் கூட இருந்து இவங்களை இந்த உலகத்தில் ஆண்டவரே மரண பரியந்த நான் நடத்துவேன்ற வார்த்தையின்படி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகால நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி மரண பரிந்து நடத்துங்கப்பா. இவங்க கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.